ஒளி தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, உற்சாகமாய் முழுதாகமாய் செய்கின்ற பணியும் இது. உற்சாகமாய் முழுதாகமாய் செய்கின்ற பணியும் இது. உலகெங்கும் அவர்காய் பணி செய்திட எனக்களித்த தருணம் இது. உலகெங்கும் அவர்காய் பணி செய்திட எனக்களித்த தருணம் இது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, அழிகின்றதே பெரும் மந்தைகள் அறிவிக்க வருவாரில்லை. அழிகின்றதே பெரும் மந்தைகள் அறிவிக்க வருவாரில்லை. தாகம் உண்டோ நீ எழுந்தோடிடு, பரிசுத்த ஆவியுண்டு. தாகம் உண்டோ நீ எழுந்தோடிடு, பரிசுத்த ஆவியுண்டு. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல, என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல,
நமக்கு பலனொன்று வருகின்றதே. பந்தயத்தில் ஓடும் ரத வீரர் நமக்கு பலனொன்று வருகின்றதே. அழியா கிரீடம் நான் சூடிடவே தேவானின் கிருபை இது. அழியா கிரீடம் நான் சூடிடவே தேவானின் கிருபை இது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. என்னை மீட்டவர் என் அருள் ரட்சகர் எனக்களித்த தாளந்திது. சுவிசேஷகம் நான் அறிவித்தது என் சுயமான பலனாலல்ல. இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியிலுள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்திய மிஷனரி சங்கத்தின் ராயகடா பணித்தளத்தின் சார்பாக என்னுடைய பணிவான தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ராயகடா பணித்தளம் ஒரிசா மாநிலத்தில் இருக்கிறது. அங்கே ராயகடா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, ராயகடா மாவட்டத்தில். அந்த ராயகடா மாவட்டத்திலேருந்து கோராபுட், பிசம் கட்டாக் அந்த இடங்களை நாங்கள் கவர் பண்ணி ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். குய் ஆதிவாசி மக்கள் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. அந்த குய் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நாங்கள் ஊழியம் பண்ணுறோம். அப்புறம் இல்லாமல்
டொங்குரியா கொந்தோ அப்படின்னு ஒரு ஜாதி இருக்கிறாங்க. அவங்க மத்தியிலும் நாங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நினச்சிடும் எடுத்து செல்கிறோம். அந்த ஊழியர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்படி கர்த்தருடைய வசனத்துக்கு ஆதாரமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் இங்கே பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு அழைக்கிறார். இந்த ஆசிரியர்களுக்கு வேலை என்னென்னா, மக்கள் பிரகாரத்தில் இருப்பாங்க, அவங்களுடைய பாவத்துக்காக ஆண்டவரத்தில் போய் மன்றாடணும். அந்த பாவ நிவர்த்த பலியை இருந்துச்சுன்னா ஆண்டவரத்தில் கொண்டு போகணும். அவரிடத்துலேருந்து இரக்கங்களையும் மன்னிப்புகளையும் விடுதலைகளையும் இந்த மக்களுக்கு நிச்சயம் கொடுக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கு ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் கொடுக்கணும். இதுதான் ஒரு ஆசாரியனுடைய வேலை. இந்த ஆசாரிய பணியை செய்வதற்கு, அதாவது மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர், அதை உருவாக்குறதுக்கு தான் நம்ம நினைச்சிருக்காரு வச்சுருக்கிற கர்த்தர். அதனால தான் நம்மள கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ராஜரீக ஆசாரிய கூட்டம். இந்த வேலையை நம்ம ஒவ்வொருவரும் செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய கடமை. ஓரளவுக்கு வேலை செய்யலாம், அல்லது படிக்கலாம், முழு நேரமாக ஊழியம் செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். சிலர் யோசிப்பாங்க, வேலை செய்கிறோமே நாங்கள் எப்படி செய்ய அப்படின்னு. எப்படி ஆகிலும் ஒரு மனிதனை, ஆண்டவர்கிட்ட தூரமாக இருக்கிற மனுஷனை, இருளில் இருக்கிற மனுஷனை ஆண்டவரத்தில் கொண்டு வர்றதும் ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை கொடுக்கறதும் ஒவ்வொருடைய கடமை. பைபிளை வாசிக்கிற அல்லது ஞானசனம் பெற்ற ஒவ்வொருடைய மனுஷனுடைய கட்டளை. ஏன்னா ஞானசனம் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவோம் அப்படி சொல்லி தான் நம்ம ஞானசனம் எடுக்கிறோம். ஒவ்வொருடைய கடமை. சரி, இப்போ பாருங்கள், அந்த யாத்திரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. பார்வோனுடைய ஆளொட்டிகள் நினைச்சாங்கள அடிமைப்படுத்துகிறாங்க. 420 வருஷம் அவங்களும் நல்லவங்களாக இருந்தாங்க, ஆண்டோடைய பிள்ளைகளாக இருந்தாங்க. ஆனால் ஆளொட்டி நிமித்தம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்கள கொடுமையாக நினைச்சாங்க, வாதிச்சாங்க. அப்போ மக்களை விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க. அப்போ மக்கள் நினைச்சாங்க, ஆண்டவர் நோக்கி கதறாங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிற வேளையில் கர்த்தர் அந்த லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒருத்தரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய பேர் தான் மோசே. இந்த மோசையை கூப்பிட்டு கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்களை இந்த பார்வோன் கையில் நினைச்சு விடுதலை பண்ணணும் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறேன், எப்படி செய்வேன் ஆண்டவரே, என்னால் முடியாது, நான் திக்குவாய் மந்தனாவு, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் போகிறது, வாய்க்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான்னு போட்டிருக்குது. அப்போ நிறைய பேர் சொல்கிறது, என்னால் முடியாது, நான் சின்ன பிள்ளை, அல்லது நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னால் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்னால் முடியாது, இதெல்லாம் குருவானவர் செய்வாங்க அல்ல மிஷினரி செய்வாங்கன்னு சொல்லி நிறைய பேர் தட்டி கழிக்கிறாங்க. இதே போல தான் மோசையும் தட்டி கழிச்சார். ஆனால் கர்த்தர் விடலை. யாரை கர்த்தர் முன்குறித்தாரோ அந்த மோசையை பிடிச்சார். இந்த மோசை மூலமாக கர்த்தர் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார். அடையாளங்கள் செய்து அது பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டால் ஒழிய உன்னை போக விட மாட்டான் என்று நான் அறிவேன் அப்படின்னு போட்டு சொல்லிடுறார். அப்போ இந்த மோசையை அழைத்தா கர்த்தருக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு. சும்மா அனுப்பலை. அவருடைய சாதாரண ஒரு கையில் வச்சுருக்க ஒரு தடி தான், ஒரு கோல் தான், அதை வல்லமையான கோலாய் மாற்றி கொடுக்குறார். ஊழியத்து நிமித்தம், ஊழியத்துக்கு மாத்திரம், காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, ஊழியத்துக்கு மாத்திரம் இருந்துச்சுன்னா பயன்படுத்துறதுக்கு அதை வல்லமையாக மாற்றி கொடுக்குறார். அப்போ உங்களையும் என்னையும் நீங்கள் தாழ்ந்து இல்லை, நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு யோசிக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை கண்டிப்பாக செய்து தான் ஆகணும். உங்கள் பக்கத்து வீட்டில் நிறைய பேர் இது வட இந்தியாவில் போய் தான் செஞ்சால் ஊழியம் நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லை. நம்முடைய பக்கத்து வீட்டிலேயே நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரை என்னென்ன தெரியாது. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அவங்க ஒட்டஞ்சத்தத்தில் டாக்டராக இருந்தாங்க. இப்போ K.O. ஜான், அவங்க ரொம்ப நல்லா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க சொன்னாங்க, கிறிஸ்தவங்களுக்கு 3 கடவுள் அப்படின்னா, ஒரு கடவுள் யாருன்னா சரஸ்வதி, ஒரு கடவுள் லட்சுமி. இந்த சரஸ்வதி லட்சுமி இந்த பெரிய கடவுளை பெற்றுக்கொள்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற சின்ன கடவுளை பயன்படுத்துகிறாங்க அப்படி சொல்கிறோம். நிறைய கிறிஸ்தவம் சொல்கிறது அப்படி தானே. ஏதோ ஒரு 10 ரூபா காணிக்கை கொடுப்பாங்க, கொடுத்துட்டு ஐயா எங்கள் பிஸ்னஸில் ஒரு நிறைய வர மாதிரி பாருங்கள், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், இதில் கொஞ்சம் நிறைய வர மாதிரி பாருங்கள் அப்படிமா. சிலர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுமே சொல்லுவாங்க, நீ உங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கோங்க, கர்த்தர் 2 வீடு கட்டி தருவார், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது எந்த காரியம் வந்தாலும் வியாபாரமாக நினைச்சிடும் செய்கிறோம். சரி, கர்த்தர் அதற்கான நினைச்சல அழைக்கலை. இந்த மோசைக்கு கர்த்தர் வல்லமையை கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார், மக்கள் நினைச்சது வழி நடத்துவதற்கு. நம்மையும் ஆண்டவர் நினைச்சார், அதுக்கு தான் அழைக்கிறார். வட மாநிலங்களில் நாங்கள் இந்த வேலையை தான் பண்ணிட்டு வரோம். மக்கள் நினைச்சாங்க பிசாசு பிடியில் இருக்கிறாங்க, மக்கள் வியாதியோட பிடியில் இருக்கிறாங்க. மகேரின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் நன்கைன்னு ஒரு பொண்ணு 8 வருஷமாக பிசாசுடைய பிடியில் கஷ்டப்பட்டா. அவளுக்கு சூனியம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்தினா 8 வருஷமாக. அவன் எங்கெல்லாம் போனான்னா, அஸ்ஸாமில் ஒரு பெரிய கோயில் இருக்குது கமக்கியா, அங்கே போனான். அங்கே போய் என்ன செய்கிறாங்க, மந்திரம் பண்ணி பார்த்தாங்க, முடியலை. திருப்பதி கொண்டு வந்து பார்த்தாங்க, அங்கேயும் முடியலை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கொண்டு வந்தாங்க, உத்தரப்பிரதேசிலேருந்து கன்னியாகுமரி கொண்டு வந்தாங்க.
இப்படி நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் எவ்வளவோ கிட்டத்தட்ட 4-5 லட்சம் நினச்சிறாங்க அவங்க செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணி முடியலை. அவர் ஒன்றும் பெரிய பணக்காரர் கிடையாது. இருந்தாலும் பரசுராமோட கணவர்கிட்ட பேர். அவர் ஏதோ சின்ன வேலை செய்கிறாரு. கடைசியாக இந்த பொண்ணை வச்சு நம்ம நினச்ச முடியாது, வாழ முடியாது. கல்யாணம் முடிச்ச அன்னையிலேருந்து எனக்கு ஒரே தலைவலி தான். இவளை விட்டுட்டு நினச்சி நம்ம ஓடிடணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறார். பிளான் பண்ணுற அந்த நேரத்தில் அந்த அம்மா ஒரு உட்காந்து அழுதுருக்குது. ஆண்டவரே, யார் கடவுள் எனக்கு தெரியலை, நான் எல்லா கோயிலுக்கும் போய்ட்டு வந்துட்டேன். இதில் வேறு இடையில மஸ்ஜிதுக்கெலாம் போயிருக்காங்க, நம்ம மசூதிக்கெலாம் போய் நினச்சிறாங்க, தாயத்தெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, அந்த மயிலரை வச்சு அடிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ஒன்று. இப்போ யார் கடவுள், என்ன செய்ய, என்னை காப்பாற்றுவீரா மாட்டீரா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உட்காந்து அழுதுருக்குறாங்க. அழுது அன்னைக்கு சாயங்காலம் நானும் ஒரு மிஷினரி அந்த மகேரி கிராமத்துக்கு போனோம். அது தற்செயலாக நாங்கள் போனோம். ஆனால் ஆண்டவர் அந்த பெண்ணுக்காக என்ன செய்கிறாங்களே அனுப்பியிருக்கிறார், அவங்களுடைய கண்ணீருக்காக. ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தா. அப்போ பாருங்கள், அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம். அப்போ அந்த நன்கையை கொண்டு வந்து முன்னால் உட்கார வச்சாங்க. அந்த அம்மா பயங்கரமாக பல் அப்படி நறுன்னு கடித்தாங்க. கடிச்சிட்டு பயங்கரமாக நினச்சாங்க, ஆவேசமாக இருந்தாங்க. அந்த மகளுக்காக நம்ம ஜோம் பண்ண உடனே கர்த்தர் அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்தார், அந்த நன்கைக்கு. நன்கையும் பரசுராமும் ஆண்டவர் வச்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, அதே கிராமத்தில் லட்சுமின்னு ஒரு பொண்ணு, ஒரு வாலிப பொண்ணு, அவளுக்குள்ளே ஏதோ ஒரு உந்துதல், ஏதோ சொல்லுது தற்கொலை பண்ணு அப்படின்னு சொல்லி. அது நேராக போய் அவன் வீட்டில் நினச்சது, கயிறை மாட்டிட்டு தொங்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து பெரிய ஜன்னல் ஒன்று இருக்குது. ஜன்னல் வழியே அந்த நன்கை பார்த்துருக்குறான். ஐயோ லட்சுமி தொங்குறான்னு சொல்லி கதவெல்லாம் என்ன உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தாங்க. உள்ளே போய் பார்த்து கீழே இறக்கிட்டாங்க. இறக்கி போட்டு பார்த்தா கையெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்போது எல்லாம் சொன்னாங்க, சரி முடிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு. ஆனால் நன்கை சொன்னால், இல்லை, இவன் சாக மாட்டான், ஆண்டவர் இவளை நினச்சுவார், காப்பாற்றுவார், எனக்கு ஏதோ மனசில் சொல்லுது, ஆண்டவர் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி இவளுக்கு நினச்சினா இல்லை ஜோமன் இருக்கிறான். வயிற்றில் ஒரு இடத்துல மட்டும் லேசாக சூடு இருந்திருக்கு. அந்த இடத்துல கையை வச்சு ஆண்டவரே இவளுக்குள்ள உயிரை நினச்சிங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிச்சா ஜோமன் இருக்கிறான். உடனே சொன்னாலும் எல்லாரும் பாடை ஏற்பாடு பண்ணுங்க, பெட்டி ஏற்பாடு பண்ணி சொல்லும் பொழுது இவ இல்லை, நீ ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி டாக்டர்கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சிருக்காங்க. ஏம்மா கையெல்லாம் இதாகி போச்சுமா, கண்ணெல்லாம் வெளியே வந்துட்டு முடியாதுமா அப்படின்னு. இல்லை அப்படி உள்ள முடியலைன்னா ஆம்புலன்ஸ் செலவை நானே தரேன், நீங்கள் நினச்சிங்க டாக்டர் கொண்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆம்புலன்ஸில் போட்டு வச்சா டாக்டர் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், லட்சுமி சுகமாக இருக்கிறார். அவளுக்கு ஆண்டவர் வச்சா சுகம் கொடுத்தார். ஒரு நன்கைக்கு சுகம் கொடுத்தா கர்த்தர், அவள் விடுதலையாக்கினார். ஆனால் அந்த நன்கை நினைச்சாங்க, லட்சுமி சுகம் கொடுத்தாங்க. லட்சுமிக்கு ஆண்டோடைய நாமத்தில் சுகம் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 13 குடும்பங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நினைச்சாங்க ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஒரு ஆசாரிய பணி. இந்த பணியை செய்கிறதுக்காக நீங்களும் நான் அனுப்பப்பட்டிருக்கோம். இது வட இந்தியாவாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீடாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து சீட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்கலாம், அல்ல நீங்கள் படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். யார் வேணாலும் நினச்சலாம் அழிவுக்கு நேரம் ஓடி போகலாம். அவங்களை காப்பாற்றுவது உங்களுடைய கடமை, என்னுடைய கடமை. இன்னொரு கிராமத்தில் ஹன்னா கிராமத்துலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு நாள் நான் பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. உடனே பைக் நிப்பாட்டி என்னென்னு கேட்டேன். அங்கே வந்து பிரமிளான ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஓவர் ப்ளீடிங், உடம்புலேருந்து ரத்தம் போயிட்டே இருக்குது. போய் நினச்சாங்க அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. அப்போ முடியாத அந்த சூழ்நிலையில் 2-3 டாக்டர்ஸ் கொண்டு போயிருக்கிறாங்க. டாக்டர்ஸ் எடுக்க முடியாது, வீட்டுக்கு கொண்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ நடு ரோட்டில் நினச்சாங்க, ஒரு தள்ளு வண்டியில் ஆம்புலன்ஸ்காரை விட்டுட்டு போயிட்டான். இனிமேல் எனக்கு கொண்டு போக முடியாதுமா அப்படின்னு சொல்லி ஒரு காய்கறிக்கு தள்ளு வண்டியில் இருந்துச்சா வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த தள்ளு வண்டியில் வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்போ நான் சொன்னேன், என்னம்மான்னா ரொம்ப சீரியஸாக இருக்குங்க, சாக போகிறா, எப்படியாவது நீங்கள் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. உடனே நினச்சேன், ஆண்டவர் ஜோம் பண்ணிட்டு சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 மீட்டருக்குள்ளே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் வலது பக்கத்தில், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நினச்சிங்க போங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நினச்சாங்க போங்க, கண்டிப்பாக டாக்டர் நினச்சுவார், எடுத்துக்கிடுவார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் இடத்துல வலது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. கொண்டு போன டாக்டர் முதல்ல முடியாதுன்ட்டு இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டார். எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு நினச்சிறாரு. அவர் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார். மறுநாள் காலையில் ஃபோன் வருது. சாயங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி இருக்கும் ஃபோன் பண்ணும்போது. மறுநாள் காலையில் ஃபோன் வருது, நான் வந்து கண்ணை முடிச்சுட்டு அப்புறமில்லா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சான்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார், அற்புதமாக செய்கிறார். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அற்புதம் செய்கிறார். மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க, மக்கள் பாரத்தோடு இருக்கிறாங்க, மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. அவங்கள நீங்கள் காப்பாற்றலாம் அல்லது நான் காப்பாற்றலாம், யார் காப்பாற்றுவா? நீங்களாக இருந்தால் மெய்யான தேவனை ஆராதிக்கிறோம். மற்றவங்களால் முடியாது, மற்றவங்க செய்யவே முடியாது. இது ஒரு எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காராக இருந்தாலும் சரி, எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் உங்கள் கையிலையும் என் கையிலும் இந்த அதிகாரத்தை நினைச்சார் கொடுத்துருக்கிறார். இந்த பிரமிளா நினைச்சாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு 3ஆவது நாள் வெள்ளிக்கிழமை அங்கே ஒரு உபவாசம் கொடுத்து நினைச்சாங்க, வந்திருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு, கர்த்தர் இப்படிலாம் அற்புதம் செய்கிறாரான்னு சொல்லி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை செய்கிறத கர்த்தர் நினைச்சார் உங்களையும் அழைச்சிருக்கிறார். இன்னொரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, குடியான ஒரு அம்மா, பேருவா புக்குறான ஒரு கிராமம். அந்த நமக்கு வந்து கண்ணு சரியாக தெரியாது. நம்ம முன்னால் போய் நின்னோன்னா கொஞ்சம் ஏதோ நிற்கிறாங்கன்னு தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. அப்போ அந்த அம்மா
என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க, சார் இங்கேயே கூட்டு போங்க, எனக்கு எதாவது கண்ணு தெரியும்னு சொல்லி. நாங்கள் நினச்சிரோம் நிறைய இடத்துக்கு கூட்டு போனோம். டெல்லி கூட்டு போனோம், எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு, அப்புறம் வாரணாசியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே கூட்டு போனோம். மோல்சரில் தமிழ் டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாங்க, அங்கே கூட்டு போனோம். எல்லா பக்கம் ஒன்றும் முடியாட்டாங்க. டெல்லியில் சொன்னாங்க, யாராவது கண் தானம் பண்ணால் ஒரு வேளை இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணால் கண்ணு தெரியும், ஆனால் லைனில் நிற்கணும். கிட்டத்தட்ட 150 பேர் இருக்கிறாங்க. கண் தானம் கண் யார் கொடுத்தாங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா செலவானாங்க. இவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அந்த மாதிரி நிலையில் நினச்சினாங்க, ஐயா என்னால் முடியாது சார், இனிமேல் விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. பாரதோட வீட்டில் வந்து ஜோம் பண்ண கண்ணு தெரியலையே, கண்ணு தெரியல, ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க. கொரோனா நேரத்தில் நாங்கள்லாம் ஊருக்கு வந்துட்டோம், அவங்க இருக்க முடியல, ஊருக்கு வந்துட்டோம். ஊருக்கு வரும்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன் சார். நான் என்ன கனவு அப்படின்னு, மகேரின்னு ஒரு கிராமம் இருக்குது, சோட்டா மகேரி. அந்த மகேரியில் நிரஞ்சனான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா சார். அந்த பொண்ணுக்கு பயங்கரமான வயிற்று வலி, கிட்டத்தட்ட 1 வாரமா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அது வந்து பிசாசு சார், இங்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்க, ஜோம் பண்ணால் சரியாயிரும் அப்படின்னு. அப்போ அங்கே வந்து ஆரோக்கிய செல்வன்னு ஒரு மிஷின் இருந்தார். அப்போ அவர் சொன்னேன், நீங்கள் போய் என்ன பார்த்துட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ போக முடியாத சூழ்நிலை தான் இருந்தாலும் அவர் ஷார்ட்கட்டில் வயல் அங்கங்கெல்லாம் வயலில் வாய்க்கெல்லாம் தாண்டி போய் நினச்சார், ஓடி பாயிட்டார். அந்த சோட்டா மகேரி அந்த கிராமத்துக்கு போய் நினச்சாங்க. பார்க்குறேன், பார்த்தா உண்மையை தேடி பார்த்தா மகேரின்னு ஒரு பொண்ணு, அது கல்யாணம் முடிஞ்சு 6 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, அதுக்கு வந்து பயங்கரமாக வயிற்று வலி. அப்போ போய் பார்த்து நினச்சா அந்த அவங்களுக்கு நினச்சார், ஜோமன்றார். ஜோமன்னே கத்த நினச்சா விடுதலை கொடுக்குறாரு. விடுதலை கொடுத்த மாத்திரமில்லை, அவர் கேட்குற பேசிகிட்டு இருக்கும்போது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா? அவனுக்கு ஆமாம் கல்யாணம் ஆகிட்டு, குழந்தை இல்லை. அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு 10ஆம் மாதம் கர்த்தர் குழந்தைய தருவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். நீங்கள் நம்புவீங்களா மாட்டேன்னு தெரியாது, அந்த பிள்ளைக்கு விடுதலையும் கிடைச்சிது, 10ஆம் மாதம் கர்த்தர் ஆண்களையும் கொடுத்தார். அல்லேலூயா. இது எதுக்கு சொல்கிறேன்னா, வட இந்தியாவில் இந்த அற்புதங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்காக இல்லை, இது தமிழ்நாட்டிலையும் இங்கேயும் நடக்கும், எங்கே வேணாலும் நடக்கும். ஆண்டவர் ஒரு ஆத்மாவை அவருக்குள்ளே கொண்டு வரணும்னா பிரயாசப்படுறவங்களுக்கு கர்த்தர் அந்த கிருபையில கொடுக்குறார். இது வரம் பெற்றவங்க தான் செய்யணும் இல்லை, அழைப்பு பெற்று எல்லாருமே அழைப்பு பெற்றுக்கிறோம். யாரெல்லாம் முன் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் இந்த வல்லமை நினைச்சார் கொடுக்குறார். அதனால் நீங்களாம் நானும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஒரு இன்னைக்கு பணம் சம்பாதிக்க, ஏசப்பா எனக்கு அந்த பில்டிங் தாங்க, இந்த பில்டிங் தாங்க, அந்த வேலை தாங்க, இந்த வேலை தாங்க நம்ம நினைச்சிடும் சொல்கிறோம். அது ரைட், ஓகே. அதுக்கு மத்தியில் ஆத்ம ஆதாய பணியை நம்ம நினைச்சோம் கண்டிப்பாக செய்யணும். அந்த பணி செய்வதற்கு தான் நீங்கள் நான் நினைச்சிடும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வட இந்தியாவில் இதே காரியம் தான் நம்ம நினைச்சிடும் செய்துட்ருக்கிறோம். இந்த காரியம் இது பாருங்கள், இவன் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம போய் உத்தரப்பிரதேசில் மற்ற இடங்களில் நம்ம வந்து ஊழிய கிராம ஒழித்து போகவே வேண்டாம். அங்கே போய் கொட்டடிச்சு தெருவில் பாட்டு பிடிச்சி கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பிள்ளைகள் இப்போ சுகம் பெற்றாங்க பார்த்தீங்களா, அந்த விடுதலை பெற்றாங்களா, இவங்களே நினச்சாங்க போய் நினச்சாங்க அங்கே போய் சொல்கிறாங்க. இப்போ இந்த நன்கைக்கு சுகமான உடனே இந்த குடியா சொன்னாங்க, சார் எனக்கு நம்ம கண்ணு தெரியணும்னு அவசியமே இல்லை சார், ஏன்னா 25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அந்த ஊரை கர்த்தர் நினைக்கிறார் காட்டுறாரு. சாதாரண கண்ணை வச்சு ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட பார்க்க முடியாது, ஆனால் எனக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த கிராமத்தை நினைச்ச கர்த்தர் காட்டுறாரு. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அந்த மாதிரி கண்ணு தெரியல, இப்போ சொல்கிறது எனக்கு கண்ணு அவசியமே இல்லை, எவ்வளவோ மனுஷன் செய்ய முடியாத காரியத்தை நினச்சிறேன், ஆண்டவன் நான் தானே செய்கிறேன். அவங்க கை நாட்டு தான், படிப்பெல்லாம் கிடையாது, ஒரு படிப்பும் கிடையாது, அவன் பேரை எழுதி தெரியாது, கை நாட்டு தான் போடுவாங்க. அந்த மாதிரி பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஏன் உங்களே என்னையும் பயன்படுத்த மாட்டார்? இங்கே ஏன் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க? வேலையில் செய்யுங்க. அதுக்கு மத்தியில் எப்படி ஆகிலும் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்காவது நினச்சிங்க ஆண்டவர்கிட்ட பற்றி சொல்லுங்கள். அது சொல்ல தயக்கமாக இருந்துச்சுன்னா முதல்ல ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவர் உமக்காகன்னு சொல்லுங்கள். ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணால் கத்தரிச்சா கண்டிப்பாக செய்வார். நான் இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் மேலச்சிவந்தத்தில் கல்வாரி இடத்துல வந்து அந்த குவாலிட்டியார் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சம்பளம் இல்லாமல் குவாலிட்டியார் இல்லை, அதனால் அந்த வேலை பார்த்துட்டு தூத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் எங்கள் சித்தி வீடு. அப்போ என் மனசுக்குள்ளே அந்த சித்தி தற்கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. நான் அப்போ யோசித்தேன், சரி என்ன இது எண்ணம் பார்த்தேன், சித்தி நல்லா தாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்கிறாங்க, அப்போ என்னன்னு விட்டுட்டேன். நான் திருப்பி என் மனசுக்குள்ளே வருது, தூக்க ஆரம்பிச்சு திருப்பி வருது, இல்லை சாக போகிறா அப்படின்னு. ஐயோ என்ன செய்ய அப்படி யோசிச்சுட்டு சரின்னு விளக்குமாரை போட்டுட்டு அந்த சித்தி வீட்டுக்கு போனேன். போய் ஒரு 10 நிமிஷம் பேசினேன். ஆனால் என்ன பேசுனேன் இது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட அது ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அந்த சித்திரை பேசிட்டு வெளியே வரும்போது அப்போ யோசித்தேன், சித்தி நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு மனசுக்குள்ளே தான் ஏதோ நம்ம யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வரோம், தம்பி நில்லுப்பா அப்படின்னு சொல்லி சித்தி காமிச்சாங்க, கூப்பிட்டுட்டு கை நிறைய மாத்திரை வச்சுருந்தாங்க. நீ வந்து பேசுகிறது எனக்கு ஆறுதலாக இருந்துச்சுப்பா, இல்லைன்னா இவ்வளோ மாத்திரையை சாப்பிட்டு நினச்சிவேன் நீ செத்து போயிருப்பேன் அப்படின்னாங்க. நிறைய மக்கள் தற்கொலைக்கு நேராக ஓடுறாங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியலை. நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண கர்த்தர் நினைச்சுவார், வெளிப்படுத்துவார், கர்த்தர் உங்களோட பேசுவார். ஏன்னா மக்கள் விடுதலை பெறணும், மக்கள் சுகம் பெறணும், மக்கள் பரலோகத்துக்கு போகணும் ஆண்டவர் நினைக்கிறார். நம்ம நினைக்கலைங்க. நம்ம ஜோம் பண்ணணும். நம்ம சுகம் கிடைச்ச உடனே நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருந்துடுறோம்.
சுகம் கிடைச்சோன்னா பரவாயில்ல எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு விட்டுருந்தோம். அப்படி இல்லை. ஆண்டவர் நினைச்சார் மக்களை சுகப்படுத்த விரும்புகிறார், ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் ரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் கண்டிப்பாக என்ன செய்யணும், இந்த காரியத்துக்காக பிரயாசப்படணும். ஒருவேளை இது வரைக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவெடுங்க. ரொம்ப இல்லைங்க, ஒரு 15 நிமிஷம் மனசால, சில சொல்லுவாங்க 1 மணி நேரம் ஜோம் 2 மணி நேரம் ஜோம், அது நீங்கள் ஓகே உங்கள் இஷ்டம். ஆனால் மனசார ஒரு பாரத்தோட, ஆண்டவரே எனக்கு ஏதாவது பக்கத்தில் உள்ளவங்களை செய்யணும், உதவி செய்யணும், அவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், ஒரு 10 பேராவது நினச்சணும் உங்களுக்கு உருவாக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க. ஒரு பாரத்தோடு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் ஜோம் பண்ணிங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு இந்த பிரச்சனை செய்வார், சொல்லுவார். ஆரம்ப காலத்தில் மெஜ்ரவுட்ஸ் மில்லில் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் நான் ஊழியத்துக்கு கூட்டு போனார். அப்போது நாங்கள் பைக்கில் போய்ட்டுருக்குறோம். அப்போது ஒரு கிராமத்துக்கு இங்கே சித்தி விட்டு போய்ட்டுருக்குறோம். சித்திக்கு ஜோம் இல்லை, ஜோம் பண்ணுறதுக்காக போய்ட்டுருக்கோம். அப்போ சித்தி எதில் வந்தாங்க பைக்கில், நான் தான் பைக் ஓட்டிகிட்ருக்கேன், அவர் வயசானவர் பின்னால் உட்காந்துருந்தார். அப்போது சொன்னார், சித்தி ஜோமா இருக்கலாம் அப்படின்னு. ஆமாம் உங்கள்கிட்ட தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில் போய்ட்டுருக்கேன். அப்போ பின்னால் இந்த எனக்கு ஊழியத்தில் வழிநடத்துகிற சொன்னார், பிசாசு போது பாரு அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், அது பிசாசு இல்லையா எங்கள் சித்தி அப்படின்னு. வெளியே இருக்கிறவங்க சித்தி, உள்ளே இருக்கிறது பிசாசு அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அதெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை. அவரை கூப்பிட்டு போனேன். அவங்க சித்தி விட்டு சித்தியும் கடைக்கு போய்ட்டு வந்துட்டாங்க. வந்தோடனே ஜோம்னு ஆரம்பித்தா கடந்து ஒரே ஆட்டம். அவன் யாருன்னு சொன்னால் சிஎஸ்ஐ, நம்ம சபைக்கு போகிற சிஎஸ்ஐ கிறிஸ்டியன். பாரு, கிறிஸ்டியனில் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அது பெண்டிகா சபையாக இருந்தாலும் சரி, கேத்தலிக் சபையாக இருந்தாலும் சரி, எந்த சபையாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் நினைச்சுன்னா கட்டுக்கோடு தான் இருக்கிறாங்க. நமக்கு தெரியல, வெள்ளைன்னு சொல்லாமல் போகணும்னு நினைச்சிடும், எல்லாருமே பரலத்துக்கு போகிறான்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. பாரங்களோடு வேதனையோடு பிசாசின் பிடியிலையும் நிறைய பேர் நினைச்சாங்க இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. மரணத்துக்கும் ஜீவனுக்கு நினைச்சாங்க போராடிட்டு இருக்காங்க. வாழவா வேண்டாமா சாகலாமா நினைச்சாங்க போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க நீ தான் நினைச்சணும் காப்பாற்றணும். நீங்கள் காப்பாற்றலைன்னா யார் காப்பாற்றுவார்? இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. ஆண்டவரே, நான் எப்படியாயிலும் உங்களுக்காக எதையாயிலும் செய்ய நான் நினச்சேன், ஆயத்தமாக இருக்கேன் ஆண்டவரே. எனக்கு வல்லமை கிடையாது, வரங்கள் கிடையாது, எனக்கு அழகு கிடையாது, படிப்பு கிடையாது, ஆனால் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள். உலகம் பார்க்காததை நீங்கள் பார்ப்பீங்க, உலகம் செய்யாத நீங்கள் செய்வீங்க. ஏன்னா சாதாரண மனிதர்கள் கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் கர்த்தர். அந்த கர்த்தர் உங்களை நிச்சயம் நீங்கள் எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி தெரிஞ்சுன்னா கர்த்தர் உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறார் அர்த்தம். ஆண்டவர் பேசினார்னா ஒப்பு கொடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக உங்களை பயன்படுத்துவார். உங்கள் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணும். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற சாமி ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இது கேட்டுக்கிறவங்க ஆண்டவரே வீட்டில் இருக்கலாம், அல்லது கடையில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கலாம். சுவாமி சப்பா, ஆண்டவரே கர்த்தர் அனைவரோட பேசி கொண்டிருக்கேன். சுவாமி சப்பா, ஆண்டவரே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து உண்மை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காக செயல்பட ஆண்டவர்களை கர்த்தர் தகுதிப்படுத்துங்க. சுவாமி, இவளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய வல்லமையினாலும் வரங்களினால் ஆண்டவர் நிரப்புங்க. சுவாமி சப்பா, இவளை ஆண்டவர் பயன்படுத்துங்க. சுவாமி சப்பா, ஒரு ஆசாரியனாக ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதற்கு ஆண்டவரே நீங்கள் இவளை தெரிந்து கொள்ளும். சுவாமி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.